இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் நவகிரகங்கள்லேயே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அதிசார பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அதிசார பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதாவது ஒரு கிரகம் தன்னுடைய இயல்பை மீறி வேகமாக இன்னொரு ராசிக்கு போகிறது, மறுபடியும் அதே ராசிக்கு திரும்பி வந்துச்சு அப்படின்னா அது வக்கரம், வேகமாக போகுது அப்படின்னா அது அதிசாரம். அந்த ஒரு வகையில் குரு பகவான் இப்போது மிதுனம் ராசியில் இருக்கார். ஐப்பசி 1ஆம் தேதி, அதாவது விசுவாவசு வருடம் ஐப்பசி 1ஆம் தேதி சனிக்கிழமை அன்றைய தினம் சனி பிரதோஷம், ஆங்கிலத்துக்கு அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுனம் ராசியில் இருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். சரிங்க, உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சார பலன்கள் அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு வருடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம். நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதுங்க. சரி, வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அப்படிங்கிறது குரு உச்ச வீடு. அப்போது குரு உச்சம் தொட போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த அதிசார பயிற்சி நமக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. எத்தனை நாளைக்கு ஜோசியரே அங்கே இருப்பார் அப்படின்னா, அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் ஒரு 52 நாட்கள் குரு பகவான் உச்சத்தை தொட்டு உங்களுக்கு அற்புதமான ஒரு யோக பலன்கள் அப்படிங்கிறத வழங்க போகிறாரு. அதாவது காலபுருஷனுக்கு 9ஆவது வீட்டுக்கும் 12ஆவது வீட்டுக்கும் அதிபதி குரு பகவான். அதாவது தந்தை, தெய்வ அருள், அதிர்ஷ்டம், உயர்கல்வி, இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு பாக்கிய ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அதே மாதிரி அயன சயன போகம், செலவுகள், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கும் குரு தான் அதிபதி. அப்படிப்பட்ட அந்த குரு பகவான் உச்சம் தொட போகிறார் அப்படின்னா எல்லா ராசிக்காரர்களுக்குமே அப்படியே ஒரு நெருப்பு மாதிரி எரியும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம கிட்டேயே யாரும் வர முடியாது, அந்தளவுக்கு எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை, எதிரிகள் இருந்தால் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அத்தனையுமே 52 நாட்கள் குரு பகவான் ஆட்டமாக ஆட போகிறாரு. குரு விளையாடல் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுதான் உங்களுடைய ராசிக்கு குரு என்ன கொடுக்க போகிறாரு, இந்த ஒரு 52 நாட்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா, மாற்றம் நடக்குமா, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, இது எல்லாத்தையும் நாம் பார்த்துடலாம். விருச்சிகம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய அந்த அதிசார பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்ததொரு குரு பயிற்சி அப்படிங்கிறத எப்படா வருது அப்படின்னு சொல்லிட்டு தினம் காலண்டரை கிழிச்சு பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஆளுங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது நம்ம விருச்சிக ராசிக்காரர்கள் தான். அதை எந்ததொரு மாற்றம் அப்படிங்கிறதும் கிடையாது. ஏன் அப்படின்னா, அஷ்டமத்தில் குரு பகவான் மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுத்திட்டாரு. அதாவது அஷ்டம சனி அப்படிங்கிறது அவமானத்தை தேடி தரும். ஆனால் அஷ்டம குரு அப்படிங்கிறது அன்றாடம் செலவுக்கே பிச்சை எடுக்கக்கூடிய நிலமை அப்படிங்கிறத கொண்டு போய் விட்டுரும். காசு பணம் அப்படிங்கிறதே புழங்காது. இப்படியே காசு பணமே இருந்து பெரிய கோடீஸ்வரன், செல்வாக்கு அப்படின்னு இருந்தவங்களாக இருந்தாலும் கூட சொத்து இருந்தால் அதை வச்சு நான் என்ன பண்ணுறது, விற்றா திங்க முடியும், இல்லாதவன் ஏழை, நான் இருந்துக்கிட்டே ஏழை அப்படிங்கிற ஒரு நிலைமை அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி நல்ல வேலையில் உத்தியோகத்தில் செல்வந்தராக இருக்கிறவங்களுக்கு நிம்மதியாக ஒரு வேலை சோறு தின்பதற்கு ஒரு நேரம் அப்படிங்கிறது கிடைக்காது. ஆக
கஷ்டம், அன்றாட செலவு அப்படிங்கிறது கஷ்டப்படணும். அப்படி காசே இருந்தாலும் நிம்மதியாக நம்மளால் ஒரு செலவு பண்ண முடியாது, நினச்ச இடத்துக்கு போக முடியாது, நினச்சதை வாங்கி சாப்பிட முடியாது, ஒரு நல்லது கெட்டதுக்கு போயிட்டு நிற்க முடியாது. இது ரொம்ப கொடூரமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்கறது தான் இந்த அஷ்டம குரு அப்படிங்கிறது. இதே காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டில் அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் ராகு. போதாத குறைக்கு இது இங்கே ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு 8ல் ஒன்று அடிக்குது, 4ல் ஒன்று அடிக்குது, நடுவில் மாட்டிக்கிட்டு நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஆளுங்க தான் இந்த விருச்சகம் ராசிக்காரர்கள். 5ல் சனி இருக்கார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். ஆனால் அவரும் பலமிழந்து போயிட்டதுனால அங்கிட்டு உங்களுக்கு ஒன்றும் பெருசாக கிடைக்கல. அப்படிங்கும்போது படாத பாடு தான் நீங்கள் பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அதாவது ஒன்றும் கவலைப்பட வேண்டியது அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் ஐப்பசி 1ஆம் தேதி அப்படிங்கிறதே வருது. அதாவது அக்டோபருக்கு 18. அதாவது சொல்லுவாங்கள்ல, ஆடி போயிட்டு ஆவணி வந்தால் டாப்பாக வந்துடுவேன். அந்த மாதிரி நீங்கள் ஐப்பசி வந்தால் டாப்பாக வரப்போகிற ஒரு ராசி அப்படின்னு விருச்சகம் ராசியை சொல்லலாம். குரு 8ஆம் இடத்துல இருந்தார் இல்லைங்களா, இப்போது 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. ஓடுனவனுக்கு 9ல் குரு கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்தீங்களா. அவனுக்கெலாம் என்னையா 9ல் குருயா அப்படிம்பாங்கல்ல, அவனுக்குனா என்னப்பா சுக்கிரன் உச்சம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது 9ல் குரு உங்களுக்கு உச்சம் சாதாரணமாக இல்லை. 9ல் குரு உச்சம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிறது மிச்சம் இல்லாமல் தீர்க்கப்படுறாரு உச்ச குரு அப்படின்னு சொல்லலாம். ஒத்த கஷ்டம் கூட உங்களுக்கு இதுக்கு மேலே இருக்காது. அப்போது இந்த 9ஆம் வீட்டுக்கு குரு வரும்போது சொந்த வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுப்பாரு. வாழ்க்கையில் பல பேருடைய லட்சியம் அப்படிங்கிறதே சொந்த வீடு கட்டுறது தான். சொந்த வீடு கட்டினா சாதாரணமாக கட்டிட முடியாது. அந்த காலத்தில் சொன்னாங்க, சும்மாவாக சொன்னாங்க. வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு. அந்த 2 தான் பெரிய கஷ்டம். அப்போது நீங்கள் சொந்த கட்ட போகிற அளவுக்கு நேரம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது அப்படின்னா காசு பணம் இருக்குதுன்னு அர்த்தம், அதற்கான நேரம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இது எல்லாமே உங்களுக்கு வாரி கொடுக்கறது குரு வராரு அப்படின்னு அர்த்தம். கவலைப்பட வேண்டியது கிடையாது. அப்போது காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறத குரு உங்களுக்கு கொடுப்பாரு. அதனால் கவலைப்பட வேண்டாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதுதான் ஜோதிட விதி. குரு உங்களுடைய சொந்த ராசியவே பார்க்குறாரு. ராசியவே குரு பார்க்குறாரு. ராசிக்கு 3வது வீட்டை குரு பார்க்குறாரு. ராசிக்கு 5வது வீட்டை குரு பகவான் பார்க்குறாரு. அப்போது ஜென்ம ராசிக்குள்ளேயே குரு பார்வை விழுகுது அப்படின்னா இதை விட ஒரு புனிதம் அப்படிங்கிறது வேறு கிடையவே கிடையாது. ஏன்னா குரு பார்வை அப்படிங்கிறது சகல தோஷத்தையுமே தீர்க்க வல்ல ஒரு புனிதமான ஒரு பார்வை. குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது ராசிக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த 4வது வீட்டில் இருந்து தோஷம் கொடுக்குறாரு இல்லைங்களா ராகு. அந்த ராகுவினுடைய தோஷம் அப்படிங்கிறத முற்று முதலமாக குறைச்சிருவார். தாயாரால் வந்த பிரச்சனை, தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, தாய் மாமா வழியில் பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீக்கி உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறத செய்வார். ஏன்னா ராகு 4ல் தாயாருக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார். அப்போ பல பேர் தாயாரோட தூக்கி விட்டுருவாங்க இந்த இடத்துல. அப்படியெல்லாம் கூட இருந்திருக்கும். இனிமேல் கவலைப்பட வேண்டியது கிடையாது. குரு பார்வை ராசிக்கு கிடைக்கிது அப்படிங்கிறதுனால அந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரி முக்கியமான விஷயம், ராசிக்கு 3வது வீட்டை குரு பகவான் பார்க்குறாரு. அண்ணன் தம்பி சண்டை சச்சரவு இது எதுவுமே இருக்காது. அண்ணன் தம்பி எல்லாமே ஒத்துமையாக இருப்பாங்க. சகோதரிகள் அக்கா கூட பிரச்சனை, தங்கச்சி கூட பிரச்சனை, சொத்தில் பங்கு கேட்டு சண்டைக்கு வராங்க. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நிலைமை எல்லாமே இதுக்கு மேலே மாறிடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் 4 பேர் சொந்த பந்தங்களை வச்சு பேசி, இங்கே வாப்பா என்ன அண்ணன் தம்பிக்குள்ளே போயிட்டு சொத்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், இங்கே வா, ஏதோ 10 ரூபா அவன் செய்வான், அவனுக்கு அவன் காலம் முச்சூடும், அவன் தான் அவன் பிள்ளைங்க தான் அவனுக்கு செய்ய போகுது தாய் மாமன் முறைக்கு. ஸோ இப்போ கொடுக்குறத பார்த்து வாங்கிட்டு போப்பா, அவனும் கஷ்டவாளிதானப்பா அப்படின்னு சொல்லி 4 பேர் பேசி முடித்து சரி பண்ணி விட்ருவாங்க. அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது வந்துடும். உங்களுடைய உறவு விட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு உடச்சிட்டு போன உறவுலாம் கூட இதுக்கு மேலே சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்கும். அதே மாதிரி இளைய சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது இருக்குது. இளைய சகோதரரோ இல்லை சகோதரியோ அவர்களால் உங்களுக்கு சிறந்ததொரு நன்மை அப்படிங்கிறது இருக்குது. அவங்க மூலியமாக வேலை வாய்ப்பு வரும், அவங்க மூலியமாக வெளிநாட்டு யோகம் வரும், அவங்க மூலியமாக வரன் அப்படிங்கிறது அமையும். இப்படி இளைய சகோதரர்களால் லாபம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி அண்ணன் தம்பிகளுக்குள்ள பாகம் பிரிச்சுக்கணும் அப்படின்னாலும் கூட இந்த ஒரு காலகட்டத்தில் பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சண்டை சச்சரவு இல்லாமல் நல்லபடியாக பிரிச்சுக்கலாம். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, சிவில் கேஸ் நீங்கள் ஏதாவது போயிருந்தீங்க அப்படின்னா கூட இப்போது என்னத்தை போயிட்டு கோர்ட்டில் அண்ணன் தம்பிக்குள்ளே அழைச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேயே சமாதானமாகி நல்லபடியாக முடிச்சுப்பீங்க. 5ஆம் இடத்துல, அதாவது சனி இருக்கக்கூடிய இடத்துல
குரு பார்வை விழுகுது. சனியை குரு பார்க்குறாரு. பூர்வ புண்ணிய வீட்டில் சனி இருக்கார். இவ்வளவு நாளாக கூட்டி கழித்து உங்கள் முன்னோர்களுடைய பாவத்தை உங்களுக்கு வினையாக சனி கொடுத்துருப்பாரு. இது குரு பார்க்க புனிதப்பட்ட சனி அப்படிங்கிறதுனால இதுக்கு மேலே உங்களுக்கு முன்னோர்கள் செய்த புண்ணியத்திற்கான அந்த நற்பலன்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு வாரி கொடுப்பாரு. இப்போ சனியே குரு பார்க்குறார் அப்படிங்கும்போது அதீத நன்மைகள், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு யோகம் அப்படிங்கிறதையும் கொடுக்குறாரு. பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகும், பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும், பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. வாழ்கிறதே பிள்ளைகளுக்காக தான்யா, பிள்ளைகள் நல்லா இருந்தால் போதும், இதுக்கு மேலே நான் என்னத்தை பேச தலையில் தூக்கிட்டு போக போகிறேன்னா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் நினைப்போம் இல்லைங்களா. அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இதுக்கு மேலே ஓடி வீச தொடங்கும். பரவாயில்ல, என் கண் முன்னாடி என் பிள்ளைங்க நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டேன், இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே தேவையில்லை கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உணர்ச்சி பெருக்கில் கடவுளை மனசார வணங்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத செட்டில் பண்ணிவிடும் இந்த குரு அதிசார பயிற்சி 52 நாட்கள். எதுக்குமே கவலைப்படாதீங்க. இனி வரக்கூடிய காலம் அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு காலம்தான். அதனால் இந்த ராகு மட்டும் 4ஆம் வீட்டில் இருக்கார் இல்லைங்களா, செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் அப்படிங்கிறத ஏற்றுங்க. வீடற்றவர்கள், சாலையோரத்தில் வசிக்கக்கூடியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், வயதில் முதியவர்கள், இவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும். நன்றி, வணக்கம்.